உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துக்கே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் வீட்டுக்கு எப்போ யார் சாப்பிட வருவாங்கன்னே தெரியாது. இருந்தாலும் நைட்டில் சமைக்க முடியாதுங்கிறதுனால எப்போவுமே ஒரு ஆள் 2 ஆளுக்கு சாப்பாடை சேர்த்து தாங்க வடித்து வைப்பாங்க. அதை வந்து நம்ம தூக்கியெல்லாம் போட மாட்டாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாத காலம் இல்லையா? அந்த காலத்தில் அது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். சாதம் மிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் ஒரு 6-7 மணி போலியே புளி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சிருவாங்க. எவ்வளவு சாதம் மிஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி, உப்பு, மஞ்சத்தூளை போட்டு திக்காக கரைச்சி இது போல் சாதத்தில் பிணைஞ்சு வச்சிடணுங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது வெள்ளையாக தான் இருக்கும். மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல இது போல் மஞ்சள் கலரில் வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக கடலப்பருப்பு செவந்த பின்னாடி ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மிக்ஸ் பண்ண சாதத்தை அதில் போட்டு மஞ்சள் வாசம் போகிற வரைக்கும் பிரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுட சுட புளி சாதம் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.